என்ன சகோ ஐபிஎல்லாம் பரபரப்பா பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் பார்த்த விஷயம் சோஃபார் பார்த்தீங்கன்னா, அந்த கேப்டன்ஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன்ஸ்லாம் பிரஷர் ஆறாங்கன்றது கிளியரா தெரியுது. முதல் மேட்ச் நான் சொன்ன இஷான் கிஷன் நீங்க பாத்தீங்கன்னா 2 ரிவ்யூவும் வைடுக்கு யூஸ் பண்ணாங்க. அந்த ஒரு ரனுக்காக அந்த 2 ரிவ்யூ வேஸ்ட் பண்ணாருன்றத பத்தி நம்ம பேசணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் சுனில் நரேனுக்கு ஒரு ஓவர் குறைவாக கொடுத்தார் அப்படின்ற ஒரு காட்சியும் பார்த்தோம். அதுக்கப்புறம் சுப்மன் கில் நீங்க பாத்தீங்கன்னா 50 ரன் தான் இன்னும் இருக்கு டிஃபெண்ட் பண்றதுக்குன்ற கட்டத்துல ரொம்ப லேட்டா பிரசீத் கிருஷ்ணாவை எடுத்துன்னு வந்தாருன்ற அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷப் பண்றது ஷபாஸ் அஹமது ஒரு இம்பாக்ட் ஆப்ஷனா யூஸ் பண்ணதை நம்ம பார்த்தோம். இதுல அட்லீஸ்ட் சுப்மன் கில்லும் ரிஷப் பண்ணிட்டு ஓரளவுக்கு ஐபிஎல் கேப்டன் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. ரிஷப் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்ககிட்ட திக்வேஷ் ராத்தி ஆவேஷ் கான் இந்த மாதிரி இம்பாக்ட் ஆப்ஷன்லாம் இருந்தாலுமே ஷபாஸ் அஹமது கிட்ட போனார். அதுக்கு காரணம் மீண்டும் மீண்டும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இம்பாக்ட் பிளேயர்ன்ற அந்த வார்த்தையிலேயே ஒரு பதில் இருக்கு சகோ. அந்த இம்பாக்ட் யாரால மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற அந்த கால்குலேட்டட் டெசிஷனை கேப்டன்ஸ் எடுத்தாகணும் சார். ஸோ கேப்டன்ஸ் வந்து மேட்சோட சுச்சுவேஷனை மட்டும் பார்க்காம யாரால மிகப்பெரிய இம்பாக்டை கொடுக்க முடியும் அந்த பிளேயரோட எபிலிட்டியும் கண்டிப்பா அவங்க கணக்குல எடுத்தே ஆகணும். நீங்க பாத்தீங்கன்னா திக்வேஷ் ராத்தி ஆவேஷ் கான் ஷபாஸ் அஹமதுல யாரால மேட்ச்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா எனக்கு மூணாவது ஆப்ஷன் தான் ஷபாஸ் அஹமதா வருவார். அதே மாதிரி ருத்ராஜ் கேக்கோக மேட்சோட முதல் இன்னிங்ஸ்ல ரொம்ப அர்லியா ஒரு பியூர் பேட்டரை இம்பாக்ட் ஆப்ஷனா போனாரு. ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்துக்கலாம், சோ தட் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் பயன்படுத்திருக்கலாம்ன்ற கருத்தையும் நான் பதிவு பண்ணேன். ஏன்னா ஒரு ஷாபாஸ் அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனால ஒரு 180-190க்கு அங்க எக்ஸ்டென்ஷன் எடுத்து போக முடியுமானா அது முடியாது. ஆனா ஒரு 145-150 வச்சு ஒரு திக்வேஷ் ராத்தேவ் ஒரு ஆவேஷ் கானை வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடிஞ்சிருக்கும் சார். எனவே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதால போக போக கேப்டன்ஸும் பாத்தீங்கன்னா அவங்க சிந்தனைகள் மாறலாம், அனுபவம் சேர சேர எவ்ரி மேட்ச் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அப்படின்ற போது அவங்களுக்கு திட்டங்கள் மாறலாம். ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் ரஜத் பட்டிடார் இந்த 2 கேப்டன்ஸ் வந்து எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம தெளிவான திட்டங்களோட போற மாதிரி எனக்கு தோணுது. இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்எச் இன்னைக்கு ஈடன் கார்டன்ஸ்ல அதுல வந்து கேகேஆருக்கு ஒரு தலைவலி. நீங்க பாத்தீங்கன்னா கேமரூன் கிரீன் ஏன் போலிங் போட மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கத்துல இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், சம்டைம்ஸ் பிரான்சைஸி ஒரு டஃபர் கால் சொல்லுங்க. ஏப்பா போலிங் போட வருது இல்லையா, பேட்டிங்ல 2 மேட்ச் பாருங்க, ரன் ஓவர்லாம் டிராப் பண்ணிடுங்க. உங்ககிட்ட அட்டகாசமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. டிம் சைஃபெட் அட்டகாசமான ஒரு பிளேயர், ரோமன் பவல் வச்சிருக்கீங்க அதிரடியான ஒரு பேட்டர், அப்புறம் ரச்சின் ரவீந்திரா ஒரு நல்ல கிரிக்கெட்டர். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும்போது கேமரூன் கிரீன் மேலேயும் பிரஷரை போடுங்க. கிரீன் அப்படியே போட்டாருன்னா விக்கெட் எடுத்து மேட்ச் வின் பண்ணி குத்துறாரு சொல்லல, பட் அதற்கும் சேர்த்து ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற போது அட்லீஸ்ட் அந்த முயற்சியிலாவது அவர் ஈடுபடணுன்றது தான் நான் சொல்றேன். முயற்சி பண்ணுங்க, தோல்வி விட்டுறா ஒரு விஷயம், ஆனா பண்ணவே முடியாதுன்னு சொல்றது நாட் ரைட். பட் கேப்டன் சொன்னாலே ரிசல்ட் என்னன்னு தான் பார்ப்பாங்க. அப்படின்றதால எந்த கேப்டன் எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் அடுத்த வரக்கூடிய மேட்சஸ்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே அண்ட் ஸ்டே டியூன்ஸ்.